வணக்கம். இணைந்திருக்கின்றோம் ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளுடன். சுவிஸ் ஐயப்பன் தேவஸ்தானத்தில் மஞ்சமாத அம்மன் வழிபாடு இடம்பெற்றது. சுவிஸ் பிரம்மண்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் சபரிமலை ஐயப்ப சுவாமி விரத வழிபாடு சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை மஞ்சமாத அம்மன் வழிபாடு சிறப்புடன் நடைபெற்றது. சிவஸ்ரீ ராம சண்முகநாத குருக்கள் பூஜைகளை நடாத்தி வைத்தார். தேவஸ்தான குருசாமி தியாகராஜா மகேந்திரன் சாமியின் ஒழுங்கமைப்பில் ஐயப்பன் விரத முத்திரை மாலை அணிந்து கொண்ட சாமிமார்கள் பக்தர்கள் அடியார்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். ஐயப்ப சுவாமியினுடைய அருளும் மஞ்சமாதா அம்பிகையினுடைய திருவருளும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த ஆலயத்திலே முத்திரை மாலை அணிந்திருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமிகள் அவர்களுக்கெல்லாம் நல்வழிப்படுத்தி இங்கே தலைமை குருவாக தலைமை குருசாமியாக இருக்கக்கூடிய குருசுவாமி அவர்கள் மாளிகை புறங்கள் பெண்ணடியார்கள் ஆணடியார்கள் இந்த தினம் இந்த மஞ்சமாதா அம்பிகையை வழிபாடு செய்வதற்காக வருகை அடியார்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஹரிகரபுத்திர ஐயப்பனுடையும் மஞ்சமாதா அம்பிகையினுடைய திருவருளும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நீங்கள் ஐயப்பனுக்கு இங்கே பூஜை நடைபெறும் பொழுது ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்றும் ஓம் மஞ்சமாதா மொழி நிகழ் நாளே ஐயப்பனுடைய இஷ்ட சக்திகள் ஹரியோம் ஏகவத்ரம் திரிநேத்ரஞ்சன் கரண்ட மகுடாங்கிதம் சிம்முத்ராம் தட்சிணஹஸ்தே சுவிஸ் ஐயப்பன் தேவஸ்தானத்தில் வரும் சனிக்கிழமை விசேட மலையாள பூஜை இடம்பெறவுள்ளது. சுவிஸ் பிரம்மண்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் எதிர்வரும் சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் விசேட மலையாள பூஜை இடம்பெறவுள்ளது. சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் பூஜை நடைபெறவுள்ளது. விசேட மலையாள பூஜை தொடர்பாக குருபீடாதிபதி விளக்கம் அளித்தார். சுவாமி ஐயப்பனுடைய இந்த விரத காலத்திலே உலக நாடுகளிலெல்லாம் இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த சுவிஸ் மாநகரிலே முதலில் இந்த ஐயப்பன் பூஜை வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்த பொழுது இப்பொழுது சுவிஸ் பிரம்மண்டோப் ஐயப்பன் தேவஸ்தானத்தினுடைய குருசுவாமியாக இருக்கின்ற தியாகராஜா மகேந்திரன் சாமி அவர்கள் சுவிஸுக்கு போவதற்கு முன்பு கொழும்பிலே இருக்கிற பொழுது சாஸ்தாபுரத்திலே 6 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மலை யாத்திரை சென்று வந்தவர். சுவிஸ் நாட்டுக்கு சென்றதும் அங்கும் இந்த ஐயப்பனுடைய விரதத்தை விடாமல் தொடர்ந்து விரதமனுஷ்டிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே சுவிஸ் மாநகரிலே ஐயப்பன் பூஜை வழிபாடுகளை தொடங்குவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்து அங்கிருந்து தன்னுடைய குருசுவாமியையும் அழைக்க வேண்டும் என்று அடியேனையும் அழைத்து முதலிலே 98, 99களிலே அங்கே அந்த பூஜை வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது சுவிஸில் எந்த கோவிலிலும் ஐயப்பன் பூஜை என்பது என்னவென்று தெரியாமல் இருந்த ஒரு காலம். அந்த நேரத்திலே அவர்கள் இந்த பூஜை வழிபாடுகளை ஆரம்பித்து சுவிஸிலே உள்ள சூரிச் சிவன் கோவிலிலே, சுவிஸிலே உள்ள பேர்ன் கல்யாண முருகன் ஆலயத்திலே, சுவிஸிலே உள்ள பாசல் என்கிற இடத்திலே அப்பொழுது 3 ஆலயங்கள், விநாயகர் ஆலயம், முருகன் ஆலயம், அம்மன் ஆலயம், இப்பொழுது 3ம் சேர்ந்து ஒரே ஆலயமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயங்கள் எல்லாம் சென்று ஐயப்பனுடைய பஜனைகள், பூஜைகள், வழிபாடுகள், அதேபோல் அச்சில் முருகன் கோவில் இங்கெல்லாம் இந்த மகேந்திரசாமிகளுடைய ஏற்பாட்டிலே அனைத்து ஆலயங்களுக்கும் சென்று இந்த ஐயப்பன் பூஜை வழிபாடுகளை செய்கின்ற பெரும் பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்தது. இப்பொழுதெல்லாம் அந்தந்த ஆலயங்களிலே நிறைய சுவாமிகள் மாலை அணிந்தும் ஆங்காங்கு ஒரு சுவாமிகளும் உருவாகி அந்த பூஜைகளை எல்லாம் நடத்துகின்ற சிறப்போடு கூடியது. இதற்கு உந்து சக்தியாக இருந்தது
சாஸ்தாபுரத்தினுடைய மாலை அணிந்த சுவாமியாக, இன்று சுவிஸ் ஐயப்பன் தேவஸ்தானத்தினுடைய குருசுவாமியாக திகழ்கின்ற தியாகராஜா மகேந்திரன் சுவாமி இன்று 25வது ஆண்டாகவும் அந்த நாட்டுக்கு செல்லுகின்ற பெரும் பாக்கியம் ஐயப்பன் அடியேனுக்கும் கொடுத்திருக்கிறான். எனவே தொடர்ச்சியாக இந்த பூஜை வழிபாடு கலந்து கொள்கின்றவர்களிலும் இப்பொழுது ஐயப்பன் ஆலயத்திலே பிரம்மண்டோப் ஐயப்பன் ஆலயம் மூலாலயத்திலே மூலஸ்தானத்திலே ஐயப்பன் ஆலயமாக கொண்ட ஒரே ஆலயம் சுவிஸிலே பிரம்மண்டோப் ஐயப்பன் ஆலயம். அங்கு வருகின்ற சனிக்கிழமை 21/12/2024 சனிக்கிழமை அன்று விசேஷ தாந்திரிக முறைப்படி மலையாள பூஜை வழிபாடுகள், அஷ்டாதச பலி பூஜைகள், பஜனைகள், அன்னதான பூஜைகள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. அந்த பூஜை வழிபாடு ஆலயத்தினுடைய பிரதம குருவாக இருக்கின்ற சண்முகநாத குருக்கள் ஐயா அவர்கள் உட்பட்ட ஏனைய அங்கு பூஜைகளிலே கலந்து கொள்கிறவரோடு ஆலயத்தினுடைய குருசுவாமி தியாகராஜா மகேந்திர சுவாமி, ஏனைய மாலை அணிந்த சுவாமிகள், தொண்டர்கள், பக்தர்கள், நாதாஞ்சலி செலுத்துகின்ற நாதசுர தவில் கலைஞர்கள் எல்லோருமாக அந்த சிறப்பான பூஜை மலையாள பூஜையிலே கலந்து பூஜைகளை சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த பூஜை காணுகின்ற சகலருக்கும் ஐயனருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.